என்ன guys, எல்லாருமே தளபதி கச்சேரியை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. சோ இப்போ எல்லாருமே அழ வைக்க போறோம். இந்தாரு அது இதுன்னு சொல்லி என்ன அழ வைக்கலான்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடைசி படத்தோட அப்டேட் எப்போ வரும்னு நம்ம காத்துட்டு இருந்த சூழல்ல ஜனநாயகன் அப்படின்ற ஒரு டைட்டில கொடுத்து ஃபேன்ஸ் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாங்க படக்குழு. அடுத்து தளபதி பர்த்டேக்கு என்ன அப்டேட் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த சூழல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிஜிஎம் ஸ்கோர்ல வேற லெவல்ல மாஸ் பண்ணாங்க. அதன் பிறகு தீபாவளிக்கு வெளியாக இருந்த இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் கரூர் இஷ்யூவால இந்த நவம்பர் மந்த் ரிலீஸ் ஆகி சம்பவம் சாதனைன்னு வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ண வச்சிருச்சு. அடுத்து ஜனநாயகனோட செகண்ட் சிங்கிள் இது லவ் சாங்கா இல்ல ரீமேக் பாடலா என்ன பாட்டுன்றது டிசம்பரோட ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்துறலாம். அதன் பிறகு டிசம்பர் 27ஆம் தேதி ஆடியோ லான்ச் இருக்கு. ஆடியோ லான்ச்ல குட்டி ஸ்டோரியும் இருக்கு. அதே போல ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற அந்த ஆடியோ லான்ச் மறக்க முடியாத ஒரு ஆடியோ லான்ச்சா இருக்குங்க. அதுக்கப்புறம் நியூ இயருக்கு ட்ரைலர் ரிலீஸ் மிக சிறப்பான வேற லெவல்ல சோசியல் மீடியாவே பிளாஸ்ட் ஆகிற ஒரு சம்பவம் இருக்கு. அதுல சந்தேகமே இல்ல. அதுக்கப்புறம் ஜனவரி 8ஆம் தேதி ப்ரோமோ கட்டு, ஜனவரி 9ல படமும் ரிலீஸ். இது வரைக்கும் எந்த படமும் பார்க்காத வசூலையும் எந்த படமும் குவிக்காத வசூலையும் டெஃபினட்டா இந்த ஜனநாயகன் திரைப்படம் சாதிக்கும் பாருங்க. அதே நேரத்துல இந்த படம் பகவந்த் கேசரியோட ரீமேக் இல்ல அப்படின்னு பல பேருக்கு செருப்படியா இருக்கும். அதுக்கப்புறம் கரூர் இஷ்யூ வச்சு ரூமர் கிளப்பினவங்கலாம் தலைமறைவாகி எங்க இருப்பாங்கன்னே தெரியாது. ஒரு பக்கம் பாசிட்டிவ் ரிவ்யூ, இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் ரிவ்யூ தான். நெகட்டிவ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% வரலாம். ஏன்னா படத்துல அவ்வளவு சஸ்பென்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து வர வாய்ப்பு இல்ல. ஓகேப்பா, படம் இப்படி இருக்கு, விமர்சனம் அப்படி இப்படின்னு இதையெல்லாம் கடந்து அடுத்த 10 நாட்கள்ல இதுக்கப்புறம் நமக்கு படம் இல்ல, இதுதான் கடைசி படம்னு நினைச்சு பாக்குறப்ப சத்தியமா தாங்க முடியாதுங்க. அப்பதான் இந்த ஒன் லாஸ்ட் 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 ஒன் லாஸ்ட் டைம்ன்ற வேர்டுக்கான வேல்யூவே புரியும். இப்ப நினைச்சா கூட கஷ்டமா இருக்குங்க. எப்படி தாங்க போறோம்னு தெரியல. சினிமாவுல அஜித்தோட காம்படிட்டர் விஜய், சூர்யாவோட காம்படிட்டர் விஜய், ரஜினியோட காம்படிட்டர் விஜய், இவங்களுக்கு இதுக்கப்புறம் வேற யாருங்க போட்டியா இருப்பா? இவரோட இந்த முடிவுக்கு சினிமா ரசிகர்கள் கண்கலங்கியதை விட அந்த சினிமாவே கதறி அழுததுங்க. திரும்ப வரமாட்டார் என்று. நான் லேட் நைட் வருவேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடாம உட்கார்ந்து இடத்துல தூங்கிட்டு இருக்க போறேன். நான் இனிமே வரவே மாட்டேன். வேட்டைக்காரன் படத்துல ஒரு டயலாக் வரும்ல, பாட புஸ்தகத்தை படிச்சதோட உன்னை பத்தின நியூஸ் தேடி தேடி படிச்சதான் ஜாஸ்தி. எங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசுனதுல கூட உன்னை பத்தி பேசுனது தான் அதிகம். இவரை பார்த்து தாங்க நம்ம வளர்ந்து வந்தோம். இவர மாதிரி தலைமுடி வெட்டுறது, தலை வாடுறது, ஃபேன் ஷர்ட் போடுறது, அந்தந்த டைம்ல அவரோட பீக் பாடல பாடுறது, அவர் மாதிரி டான்ஸ் ஆடுறது, அவர் பாடிய பாடல பாடுறதுன்னு இதெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப எல்லாமே ஒரு மாதிரி முடிஞ்சு போச்சுங்க. இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமா இருக்கலாம், ஆனா இந்த சோகம் கூட எனக்கு சுகமா தான் இருக்கு. கடைசியாக ஒரு குட்டி